ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லலாம். 7 கொஸ்டின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இதில் இருக்க 1 வேர்டும் சரி, இதில் இருக்க 2 மார்க்கும் சரி, அப்புறம் 4 மார்க்கும் சரி, 5 மார்க்கும் சரி, ஸோ எல்லாமே வரும். ஓகே, ஸோ எல்லா கொஸ்டின் பார்த்தாங்க, எல்லா கொஸ்டினும் வரவிலேருந்து. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். சில கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்காங்க. ஸோ கொஸ்டின் பார்க்கலாம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னு. ஃபஸ்ட்டு 1 வேர்டு புக் பேக்கில் இருந்து 6 வேர்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து வேணும் ஐந்தனுக்கு மட்டும் இடையே 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ பழமேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு நாளும் விட்டு செல்லாதது எது, ஓகே அந்த கொஸ்டின். அப்புறம் காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை கூறுக. அமுத சுரபியின் சிறப்பு யாது. சொற்களின் வகைகளை எழுதுக. உயர்வு நவர்ச்சியின் அணி என்பது. அடுத்ததாக பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும். சில கொஸ்டின் எல்லாம் படிச்சுக்காங்க. ஒன்றுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா 100 மார்க் கூட எடுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் போடும், ஒரு 5 கொஸ்டின் பேப்பர். ஸோ அந்த 5 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து சென்டம் போடுறது யாராலையும் திறக்க முடியாது, 100 எடுக்கலாம். ஓகே, ஸோ புக் பேக் ஒன்னாடி இல்லை ஒன்னாடி எல்லாம் படிச்சிக்காங்க. மிச்சம் நான் சொல்கிறத ஒத்துக்கி படிங்க. ஓகே, அதுதான் வந்து. ஸோ அப்புறம் வந்து 4 மார்க் கேட்டிருக்கான் பாருங்கள். தாராபாரதி பாடலின் கருத்தை சுருக்கி எழுதுக. குளிரால் வாடுபவர்களுக்கு நீங்கள் எவ்விதம் உதவுவீர்கள். அடுத்ததாக காந்தியடிகளின் உடை மாற்றத்துக்கு காரணமாக அமைந்த நிகழ்வுகள். அப்புறம் எல்லா உயிர்களுக்கும் மகிழ்வோடு வாழ புத்தர் பிரான் கூறும் அறிவுரைகளை யாவை. அடுத்ததாக வந்து அன்னை தெரசாவின் மனிதநேயம் பற்றிய வேறு ஒரு நிகழ்வினை அறிந்து எழுதுக. அடுத்த இதில் ஒரு கொஸ்டின் வந்து மறந்து போய் இருக்குது. ஸோ அறுவகை பெயர் சொற்களை சான்றுடன் எழுதுகன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாதாங்க தயவு செஞ்சு. சில வந்து கொஸ்டின்ஸ் அப்படி வரப்போகுது இந்த வாட்டி உங்களை ஆனுவல் எக்ஸாமுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிச்சிருங்க. அடுத்த அடிப்பெறலாமல் எழுதுக மட்டும் ஃபுல் திருக்குறள் இருக்கிற திருக்குறள் எல்லாம் படிச்சுக்காங்க. அதே மாதிரி எல்லா பாடலும் படித்து வச்சுக்காங்க. ஓகே, என்னதெல்லாம் ஃபுல்லாக படிக்கணும், 1 வேர்ட்ஸும் அடிப்பெறலாமல் எழுதுக திருக்குறள், இந்த 3 வந்து ஃபுல்லாக படிக்கணும். ஓகே, அப்புறம் 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் பார்க்கும்போது வேணும் ஐந்தனுக்கு எழுதுக. இது வந்து என்னது அப்படின்னா கிராமர்லேருந்து கேட்டிருக்காங்க. தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்னா இதில் இருக்கிற எல்லாம் பார்த்துக்கணும். சில ஒரு 4 இருக்கா, 4 படிக்க 2 வந்துடும். ஓகே, அடுத்ததாக ஒளி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. இருபொருள் தருக. அடுத்த அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர் என்பதை எழுதுக. அடுத்த அகர வரிசைப்படுத்துக. கலைச்சொல் வந்து எல்லாம் படிக்கணும். ஓகே, அடுத்து கவிதை எழுதுக. கவிதை மேக்ஸிமம் வந்து ஓனாக தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எழுதிடலாம். அகர வரிசை ஈஸியாக தான் இருக்கும், வரிசையாக எழுதணும். ஸோ அதுவும் எழுதிடுவீங்க. ஸோ எதெல்லாம் முழுசாக படிக்கணும் அப்படின்னா கலைச்சொல், வேறு இந்த இலக்கணம், வேறு குருவினா சிறுனா நடினா நான் சிந்தனை வினா அதெல்லாம் வந்து நான் சொன்னது படித்தா போதும். அடுத்ததான் வந்து பகுதி 5ல் 6 மார்க் கேட்டிருக்கான் பாருங்கள். பாதம் கதையை சுருக்கி எழுதுக. ஸோ அந்த கதை பார்த்து வச்சுக்காங்க. அடுத்ததாக வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. அடுத்ததாக ஏதேனும் முன்னெடுக்க விட அழைக்க ஒரு 6 மார்க், நோட் 6 மார்க்கு. ஸோ அறம் செய்ய விரும்பு கட்டுரை எழுதுக. இல்லைனா எனது நூல்கள் அனுப்ப வேண்டிய பதிப்ப கடிதம் எழுதுக. சாரி, இலக்க கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்காங்க. ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்காங்க. இதோட PDF வந்து இல்லை. ஓகே, ஸோ என்ன கொஸ்டின்லாம் சொன்னால் அதெல்லாம் படிச்சுக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க.